நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் தொடர்ந்து 2016ஆம் ஆண்டிலிருந்து கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி இடம்பெற்றிருக்கிறது. வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் கூட்டணியிலே இருந்து போட்டியிடுகிறோம் என்பதை நாங்கள் உறுதி செய்திருக்கின்றோம். திராவிட முன்னேற்றக் கழகம் அமைத்திருக்கின்ற தொகுதி பங்கீட்டு குழுவோடு எங்களுடைய தொகுதி பங்கீட்டு குழு பேச்சுவார்த்தை நடத்தியது. எங்களுடைய தரப்பிலிருந்து கொங்கு மண்டலத்திலே இந்த முறை பெருவாரியான தொகுதிகளிலே வெற்றி பெற வேண்டும் என்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொகுதி பங்கீட்டு குழு இந்த தேர்தலிலே இப்போது இருக்கிற சூழ்நிலைகளை எடுத்து சொன்னார்கள். பல்வேறு புதிய கட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன. 2021 இருந்ததை விட புதிதாக கட்சிகள் வந்திருக்கிற காரணத்தினால் அதற்கு தகுந்தாற்போல எல்லா கட்சிகளும் தொகுதிகளை முடிந்த அளவு குறைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த விஷயத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். கூட்டணியினுடைய நலன் கருதி தமிழ்நாட்டிலே நல்லதொரு ஆட்சி அமைக்க வேண்டும், தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடிந்து இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களோடு கடைசி கட்ட சுமூகமான உரையாடலை நடத்தி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்குவது என்று தீர்மானிக்கப்பட்டு நானும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களும் தொகுதி உடன்பாட்டிலே கையெழுத்திட்டிருக்கிறோம். அந்த 2 தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுவதென்றும் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். சென்ற 5 ஆண்டுகளாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நான் சட்டமன்றத்திலே கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக பணியாற்றினேன். திமுகவுடனான தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு ஏற்பட்டு திமுக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்திட்ட பின்பாக கொங்கு மக்கள் தேசிய கட்சியின் தலைவர் ஈஸ்வரன் செய்தியாளர் சந்தித்த நேரடி காட்சிகளை பார்த்தோம்.